வணக்கம்ங்க. ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு பார்க்க போகிறோம். 2 பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, அதாவது ஹால்லேருந்து போர்ட்டிகோலேருந்து போகிற மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று வச்சு கட்டியிருக்காங்க. ஜம்முன்னு ஒரு ஃபேமிலி நல்லா வசிக்கிற மாதிரி 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வீடு கட்டலான்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த வீட்டோட அமைப்பும் அளவும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குது. அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. ஒவ்வொரு அறைகள் என்ன அளவு வச்சுருக்காங்க, சமையல் அறை எப்படி கட்டியிருக்கிறாங்க, அதாவது டோர் முன்னாடி நிலவுகாலிருந்து என்னென்ன அளவு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு துல்லியமான தகவலுடைய இந்த வீடியோங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து நம்ம நந்தா ஸ்டாண்ட்ஸ் நந்தா ஸ்டாண்ட்ஸில் பார்க்கலாமுங்க. வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நம்ம சேனல் பயனுள்ளதாக இருக்குது. வாங்க அப்படியே வீடை சுற்றி பார்க்கலாம். வணக்கங்க. வணக்கங்க. மொத்தம் வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க? வீடு மொத்தம் பார்த்தீங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. சரிங்க. 2 பெட்ரூமுங்க. அது இல்லாத வெளியே ஒரு ஸ்டோர் ரூம் மட்டும் தனியாக போட சொல்லி. இது கலெக்ட் பண்ணி தனியாக போட சொல்லி. இந்த தலைவாசல் எந்த இருக்குதுங்க? இது வடக்கு மண்ணா இருக்குங்க. சரிங்க. போட்டிக்கு என்ன அளவு வருதுங்க? போட்டிக்கு 16 வருதுங்க. 16 பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஒரு படி இருக்குங்க. படிக்கு அடியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் ஒன்று இருக்கு. இங்கே வெளியே அவுட்டர் பாத்ரூம் ஒன்றுங்க. 6க்கு 4 பாத்ரூம் ஒன்று இருக்குங்க. சரிங்க. அது இல்லாத 11 ஒரு ஸ்டோர் ரூம் மட்டும் வெளியவே இருக்குங்க. சரிங்க. இந்த வடக்கு முன்னா இருக்க ஜன்னல் என்ன அளவு வருதுங்க? 6க்கு 6. 6க்கு 6. ஓகே. வீட்டை பார்த்தலாங்களா? தலைவாசல் என்ன அளவு என்ன கொடுத்துருக்கீங்க? தலைவாசல் 5 அடிங்க. அகலம் 5 அடிங்க. உயரம் 7 அடிங்க. 7 அடி. அட்டாச் போடாங்க. சரிங்க. உள்ள போலாங்களா? ஹால் என்ன அளவு வருதுங்க? ஹால் 16-17ங்க. சரிங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 ஜன்னல் வச்சிருக்கேங்க. இது என்ன அளவு? ஜன்னல்னா வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 4 வச்சிருக்கேங்க. இது 5க்கு 4ங்க. ஆமாங்க. சூப்பர்ங்க. வடக்குல இருக்கிற ஜன்னல் 6க்கு 6ங்க. இது பாத்தீங்கன்னா டிவி யூனிட்டுங்க. சரிங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் நம்ம வந்து சின்ன பேசேஜால வந்து 2 பெட்ரூம் உள்ள வச்சிருக்கேங்க. அந்த பேசேஜ்ல நம்ம பூஜை யூனிட் வச்சிருக்கேங்க. ஓ, இந்த இடத்துலங்க? ஆமாங்க. சூப்பர். இது என்ன அகலம் எவ்வளவு வருது இந்த இடத்துல? அகலம் பாத்தீங்கன்னா 5 அடிங்க. 5 அடி. 5க்கு 1 அடியில இது பூஜை ரூமுங்க. பூஜை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பக்கம் இது பெட்ரூம் இது என்ன அளவு வருதுங்க? பெட்ரூம் 10க்கு 16ங்க. 10க்கு 16. ஆமாங்க. சூப்பர். உள்ள போலாங்களா? ஜன்னல் தெக்குமனா இருக்கிற ஜன்னலுங்க? இது 4க்கு 4ங்க. இது கிழக்குனா இருக்கிற ஜன்னல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 4ங்க. மேற்குனா இருக்குது 3க்கு 4ங்க. 3க்கு 4. கபோர்ட் நீங்க அப்படியே கட்டிட்டீங்க வச்சு வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். வேணா அப்படியே டோர் போட்டுக்கலாங்க. அட்டாச் பாத்ரூம்ங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் பாத்ரூம் முடியும். ட்ரெஸ்ஸிங் இது என்ன அளவு வருதுங்க? ட்ரெஸ்ஸிங் பாத்தீங்கன்னா 6க்கு 4ங்க. 6க்கு 4. இதுங்க? இது பாத்தீங்கன்னா 6க்கு 5ங்க. 6க்கு 5. ஆமா. ஹைட் என்ன கொடுத்துருக்கீங்க மேல? ஹைட் 10.4 அடி. 10.4 அடி. ஆமா. டோர் இது ரெடி பண்ணுங்களா? அந்த பெட்ரூம்ங்க? இந்த பெட்ரூம் 10க்கு 16ங்க. 10க்கு 16. இந்த பெட்ரூம்ங்க? 10க்கு 16. 10க்கு 16. இதுல அட்டாச்சுடுங்க. அந்த ஜன்னல் என்ன அளவு வருதுங்க? 4க்கு 4. பாத்ரூம்ங்க? இது ட்ரெஸ்ஸிங் 5க்கு 4 ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ்ஸிங் தான் என்ன இது சொல்லுங்க? 5க்கு 4ங்க. 5க்கு 4. 5க்கு 6ல ஒரு அட்டாச் பாத்ரூம். 5க்கு 6ங்க பாத்ரூம். ஆமா. வெண்டிலேட்டர் என்ன அளவு வருதுங்க? வெண்டிலேட்டர் 2க்கு 2ங்க. 2க்கு 2. கிச்சன் இப்போ என்ட்ரன்ஸ் என்ன அளவு வருதுங்க? சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ் வந்து 3 அடி வருது. அகலம்ங்க? 3 அடி. ஹைட் என்ன கொடுத்துருக்குறீங்க? 7 அடி. டைனிங் என்ன அளவு வருதுங்க? டைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 8ங்க. 10க்கு 8. இந்த ஜன்னல் அளவுங்க? 4க்கு 4ங்க. 4க்கு 4. ஓப்பன் கிச்சனுங்க? ஓப்பன் கிச்சன் 8ங்க. 10க்கு 8. சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து டைனிங் சுவிட்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கிச்சன் கம் டைனிங்காக சமைச்சோம்னா இந்த பாத்திரம்லாம் வச்சுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே சப்போஸ் இந்த உள்ள சமையல் கிட்ட இருக்கு வெளியே அரைச்சி இருந்தாங்கனாலும் பார்க்கறதுக்காக வச்சிருக்கேன். இங்க இருந்த வெளியே பார்க்குற மாதிரி வந்தாங்கனாலும் பார்க்கறதுக்காக வச்சிருக்கேங்க. ஜன்னல் அளவுங்க பேக் ஜன்னல் வந்து 3 3க்கு 3 சிம்னி வந்து பழைய டைப்புங்க இது. பழைய மாடல் பண்ணியிருக்கேங்க. இப்போ எல்லாம் இதை வைக்கிறாங்க விரும்புகிறாங்க இல்லைங்களா? ஓ ஃபேன் வச்சுக்கிற மாதிரிங்க. என்ன இது என்ன ஹைட் வருதுங்க இது? ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச் வருது. 32 இன்ச்சு. ஆமாம். இதுங்க சிங்கு பார்த்தீங்கன்னா 1.25 அடி ஆளுங்க. சரிங்க. 2 காலுக்கு 2 அடி. கபோர்டு வேணா நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாங்க. கபோர்டு ஒர்க்கு எல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துட்டுங்க. டோர் வேணும்னா டோர் போட்டுக்கலாங்க. தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சதுங்க இல்லைங்களா வேலை? சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் தான் இருக்குது. ஆமாம். கதவு என்ன மரம்ங்க? கதவு வந்து டீ குட்டுங்க. அது என்ன என்ன அளவுன்னு சொன்னீங்க ரூமு? 10க்கு 11. 10க்கு 11. சூப்பர். அவுட்டு பாத்ரூம் பார்க்கலாங்களா? இது என்ன அளவு சொன்னீங்க? 6க்கு 4. 6க்கு 4. ஒரு இந்தியன் ஸ்டைலுங்க. இந்தியன் ஸ்டைல். செருப்புங்களை கொண்டா படிங்களை கொண்டாந்தாச்சு. ஆமாங்க. மேலே போய் பார்க்கலாங்களா? போட்டுக்கிட்டே ஸ்டெப் கொண்டு வந்தனால மழை தண்ணி வந்தா உள்ள தண்ணி கீழே வராது. ஓ இந்த இடத்துலங்க போட்டிருக்காங்க. சூப்பருங்க. இந்த இடத்துல ஒரு பெருசா வெளிச்சத்துக்காக. ஓ ஃபியூச்சரில் வேணும்னாலும் கட்டிக்கலாங்க. டேங்க் எத்தனை லிட்டர் பிடிங்க? டேங்க் இது 4000 லிட்டருங்க. 4000 லிட்டர். சுற்றுச்சுவருக்கு தயாராகிட்டு இருக்குங்க. ஆமாங்க. இதுக்கு எவ்வளோ கேப் வருதுங்க? இதுக்கு பார்த்தீங்கன்னா 11 அடி வருதுங்க. இந்த கேப் வந்து 11 அடி வருதுங்க. பின்னாடி எல்லாம் 3 அடி சுற்றி வரக்கு 3 அடி இருக்கும். ஓ சரி. இந்த இடத்துல அகலம் ஜாஸ்தி வருதுங்களா? இந்த இடத்துலங்க? இந்த இடத்துல உங்களுக்கு 10 அடி வருதுங்க. அகலம் அந்த இடத்துல 10 அடி. அது என்ன டேங்குங்க? இது செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க். வீட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்டுமான சம்மந்தப்பட்ட தகவல் நீங்கள் வீடு கட்டலான்னு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், அதாவது வீடுகள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த என்னதான் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் தயாரானீங்கனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பார்க்கும்போது ஒரு டியூன் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. அதனால் இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற வீடுகளையும் போய் நம்ம சேனலில் பாருங்கள். மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.